ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் பிகினர் கிளாஸ் லெவல் 3ல் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ பேர்லேயே இருக்குது யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ யூசர்னால் நம்ம தான், இன்டர்ஃபேஸ்னால் இன்ட்ராக்ட் பண்ணுறது, அப்புறம் நம்ம ஃபேஸ்னால் நம்ம பார்க்குறது. ஸோ நம்ம இன்றைக்கி இல்லுஸ்ட்ரேட்டரில் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன அதை பற்றி பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே கைஸ், இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேட்டருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதுதான் ஒர்க் ஸ்பேஸ். அப்புறம் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது பேர் ஆர்ட் போர்டு. அந்த சுற்றி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது பேஸ் போர்டு. ஓகே, இது ஆர்ட் போர்டு, இது பேஸ் போர்டு. பேஸ் போர்டை நம்ம ரஃப் போர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இதுதான் மெனு பார். இந்த மெனு பார் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைல்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஃபைல் நியூ ஓப்பன் பண்றதா இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் பண்றது, இந்த டாக்குமெண்ட் செட்டப், இது எல்லாமே இங்கே தான் பண்ணுவோம். ஸோ அடுத்து எடிட்டு, ஆப்ஜெக்ட், டைப், இது எல்லாமே ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்லயும் நம்ம நிறைய ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம கிளாஸஸ்ல டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்புறம் இங்க இருக்க விண்டோஸ், இது வந்து ரொம்பவே முக்கியமான ஆப்ஷன்ஸ். இந்த மெனு பார்ல முக்கியமானது இந்த விண்டோஸ். ஓகே, அடுத்து நம்ம இப்போ பார்க்க போறது இது வந்து கண்ட்ரோல் பேனல். ஸோ கண்ட்ரோல் பேனல் பேர்லேயே இருக்கு, இதுதான் கண்ட்ரோல் பேனல். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று டிரா பண்றேன். ஸோ பாத்தீங்களா, இப்போ டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, கண்ட்ரோல் பேனல்ல ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் ரெக்டாங்கிள் டிரா பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. அதாவது இந்த ரெக்டாங்கிள் நம்ம இங்கேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ரெக்டாங்கிள் எங்க இருக்கணும், இதோட சைஸ், விட்த், அப்புறம் இதோட கர்வ்ஸ், இது எல்லாமே நம்ம இங்கேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்லையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது டூல் பார். எல்லா சாஃப்ட்வேர்லயும் முக்கியமானது இந்த டூல் பார் தான். அதுலயும் இல்லஸ்ட்ரேட்டர்ல இந்த டூல் பார் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம யூஸ் பண்ற அதிகமா டூல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த டூல் பாரை பத்தி கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த டூல்ஸ் பாத்தீங்கன்னா இங்க வெளியே தெரியறது மட்டும்தான் டூல்ஸான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த அம்புக்குறி மாதிரி இருக்குல்ல, இதை நீங்க நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டூலுக்குள்ள அது கூட இருக்க இந்த ரிலேட்டடான டூல்ஸ் தான் நமக்கு தெரியும். இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ எல்லாத்துலயுமே ரிலேட்டடா இப்போ பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூல், டைப் டூல்லே இத்தனை டூல் ரிலேட்டடா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஒரே நேரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த டூல்ஸுக்குள்ள இருக்க அதோட ரிலேட்டடான டூல்ஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கலாம் என்னென்ன இருக்கு. இதோட நேமோட நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட நேம்ஸ் எல்லாமே இதுல நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இத பத்தி பாத்துறோம். இங்க இருக்கிறது எல்லாமே பேனல்ஸ். ஏன் இதை நம்ம பேனல்ஸ்னு சொல்றோம் அப்படின்னா, ஸோ இதுவுமே பேனல்ஸ் தான், இங்க இருக்கிறது எல்லாமே பேனல்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதுல ஸ்வாட்சஸ், கலர் செலக்ட் பண்றது, இது வந்து பிரஷஸ் செலக்ட் பண்றது, அடுத்து சிம்பிள்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு பேனல்ஸ்குள்ளயும் நிறைய பேனல்ஸ் உள்ள இருக்கும். சப்டிவைடா இருக்கும் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம இந்த பேனல்ஸ் எப்படின்னா, இப்போ நம்ம லேயர் பேனல் அடிக்கடி யூஸ் பண்றோம்னு வைங்களேன், நம்ம லேயர்ஸ் நிறைய கிரியேட் பண்ணி யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த லேயர் பேனல் நமக்கு அடிக்கடி தேவைப்படுது அப்படின்னா நம்ம இதை கிளிக் பண்ணி டிராக் பண்ணா தனியா வந்துடும். ஸோ இந்த மாதிரி இங்க லேயர்ஸ் நம்ம வச்சுட்டு கூட நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம லேயர்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஒர்க் பண்ணா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம கலர்ஸ் அடிக்கடி புதுசா நம்ம ஆப்ஜெக்ட் பண்றோம். ஸோ கலர் டக்குன்னு தேவைப்படும் அப்படின்னா இந்த ஸ்வாட்சஸ் பேனல கூட எடுத்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஸோ நம்ம தேவையான எல்லாத்தையும் நம்ம இங்க இருந்து ஆக்சஸ் பண்ணி டக்குன்னு யூஸ் பண்ண நமக்கு வசதியா இருக்கும். அது மட்டும் இல்ல கைஸ், இப்போ இங்க இருக்கிற பேனல்ஸ் எல்லாமே இந்த விண்டோஸ் இருக்கா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிறது தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இப்போ நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி பேனல்ஸை நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஸ்வாட்சஸ் பேனல் இங்க இல்லை, ஸ்வாட்சஸ்ன்னு இல்லை, இந்த லேயர்ஸுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி வைங்களேன், நீங்க நேராக இப்போ விண்டோஸ் போனீங்க அப்படின்னா ஸ்வாட்சஸ் இங்க இருக்கும். ஸோ அந்த இருக்க ஸ்வாட்சஸ்
இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேனல் திரும்ப வந்துட்டு. அண்ட் ஆல்சோ இதை இப்போ நீங்க வேண்டாம் எடுத்த இடத்துல வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வியூ மாறும். ஸோ இதை அப்படியே கிளிக் பண்ணி இங்க கொண்டு போய் போட்டீங்க அப்படின்னா அது உள்ள ஆட் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா அது உள்ள போய் சேர்ந்துருச்சு. திரும்ப வேணாலும் எடுத்துக்கலாம், வேண்டானாலும் அதை அங்கேயே கொண்டு போய் வச்சிடலாம். அப்புறம் நீங்க இப்போ ஒர்க் பண்ற அவசரத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி எடுத்த டூல்லாம் இப்போதைக்கு வேண்டாம் நினைச்சு நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இங்க ஸ்டார்டிங்ல பிகினரா இருக்குனால நான் சொல்றேன், ஏன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு பேனலுமே இல்லை, நான் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்றேன். அப்படியே நீங்க அது மட்டும் இல்ல கைஸ், முக்கியமான சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த டூல் பார் இருக்குல்ல, இது இங்க போய் தான் நம்ம எடுக்கணுமா அப்படின்னா இல்ல. இப்போ நீங்க இது நீங்க பக்கத்துல வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி வந்துடும். அதை கொண்டு வந்து இப்போ நம்ம இங்க வச்சு கூட நம்ம டக் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ற ஃப்ளோல நம்ம டூல் பாரே க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ டூல் பாரே இல்லை அப்படின்னா நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம், நேரா விண்டோஸ் போங்க. அங்க ஒர்க் ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருக்க எல்லா ஒர்க் ஸ்பேஸும் வரும். கீழே பாத்தீங்கன்னா ரீசெட் பண்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க ரீசெட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே எல்லா பேனல்ஸும் பழையபடி எந்தெந்த இடத்துல இருந்துச்சோ அங்கேயே போயிடும். ஸோ பாத்தீங்கன்னா டூல் பார் வந்து எல்லாமே வந்துருச்சு. அப்புறம் இந்த விண்டோஸ்ல ஒர்க் ஸ்பேஸ்ல நிறைய ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம எஸ்என்டிஎல் கிளாசிக் யூஸ் பண்றோம், இது வந்து எஸ்என்டிஎல்ஸ். ஸோ இதுலலாம் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க் ஸ்பேஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ பிரிண்டிங்னா அதுக்குன்னு தனி லே அவுட் இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியா ஆக்சசிபிள், அந்தந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்க ஃப்ரெஷரா பிகினர்ஸா இருக்கனால எஸ்என்டிஎல் கிளாசிக்கே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலயே பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லாமே நம்ம டக் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்றதுக்கு வசதியா தான் இருக்கும். அப்புறம் கைஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவாகவே பிகினர்ஸ் தப்பு பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னா, இந்த மாதிரி செக் பண்ணுவீங்க, எல்லாமே பார்ப்பீங்க, டூல்ஸ் எல்லாம் படிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இது என்னதான் இருக்கும் அப்படின்னு சும்மா அப்படி கிளிக் பண்ணிட்டு விட்டுருவீங்க. ஸோ இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு கலர் இது பேர்லாம் ஸ்வாட்சஸ். அதாவது இது வந்து ஃபில் ஸ்ட்ரோக், நம்ம கலர் கொடுக்கறது. இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே காணாம போயிடுச்சு. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்போ நீங்க ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு கலர் கொடுக்க முடியாம நீங்க கஷ்டப்படுவீங்க, ஏன்னா இங்க மாத்த முடியாம. ஸோ நீங்க நேரா விண்டோஸ் போவீங்க, ஒர்க் ஸ்பேஸ் போவீங்க, ரீசெட் கொடுப்பீங்க. நீங்க என்னதான் ரீசெட் கொடுத்தாலும் இங்க மட்டும் வராது. இது ஏன்னு எனக்கும் தெரியல. ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்ல பிராக்டிஸ் பண்ணும்போது இதுதான் காணாம போயிடுச்சு. நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு விஷயம் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்ப எல்லாமே வந்துடும். ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. காணாம போயிட்டுன்னா வருத்தப்படாதீங்க. அப்புறம் கைஸ் இன்னொன்னு என்னன்னா, இப்போ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்லயே நமக்கு தேவையான சில சேஞ்சஸை நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். அதாவது இப்போ நீங்க பிகினர்ஸா இருக்கனால சொல்ல போனா உங்களுக்கு என்ன மாதிரி நீங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லா டூல்ஸுமே நம்ம குட்டி குட்டியா இருக்கு. அதாவது நம்ம அட்வான்ஸ் ஆயிட்டோம்னா பார்த்த உடனே தெரியும். ஆனா நம்ம பிகினர்ஸ்ல இருக்கும்போது இப்போ பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் இந்த பேர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே குட்டியா இருக்கு. ஸோ அதனால நமக்கு என்னன்னா கொஞ்சம் பழகும் போதே கொஞ்சம் கஷ்டமா நம்ம ஸ்ட்ரகிளா ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, அது மட்டும் இல்ல, இப்போ பிகினர்ஸ்க்கு தேவையான மாற்றக்கூடிய சில விஷயம் நான் சொல்றேன். இப்போ என்னன்னா இங்க எடிட்டுக்கு போங்க. இங்க பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ். அதாவது இந்த ப்ரிஃபரன்ஸ்ங்கிறது இல்லுஸ்ட்ரேட்டர் மட்டும் இல்ல, எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லயுமே இந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ப்ரிஃபரன்ஸ்னா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறது தான். ஸோ அதுல நீங்க இப்போ பாத்தீங்களா இங்க ஜெனரல் இருக்கு, அதுக்கு கீழே இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் பாத்துக்கோங்க. நான் ஜெனரல் கிளிக் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா அங்க அதுக்கு கீழே என்ன ஆப்ஷன் எல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் தான் இங்கேயும் இருக்கு. அப்புறம் இதுக்கு ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா Ctrl+K. அப்புறம் இப்போ இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படுற சில கஸ்டமைஸ் மட்டும் நான் சொல்றேன். இப்போ இதுல யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா இங்க இருக்கு நம்ம கலர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு எந்த கலர் மோடு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மோடு நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேசிக்கா இதான் வச்சிருக்கேன். கொடுக்கும்போது இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ நான் இது வச்சிருக்கேன். உங்களுக்கு மாத்தணும் அப்படின்னா உங்களுக்கு மாத்திக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ட் போர்டுக்கு சுத்தி இருக்கிறது என்ன கலர் அப்படிங்கிறது. இது வந்து கொஞ்சம் நமக்கு ஒர்க் பண்ண ஃப்ளோவா ஈஸியா இருக்காது. ஸோ இது இப்படியே இருக்கட்டும். ஸோ ஆக்சுவலி இந்த ஆப்ஷனுக்காக தான் இதை நான் சொன்னது. பாத்தீங்கன்னா யூஐ ஸ்கேலிங்,
இதுதான் என்ன ஆகும்னா நம்மளோட ஃபான்ஸா இருக்கட்டும், அந்த ஆப்ஷன்ஸ், இந்த டூல்ஸ், அந்த எல்லாமே அதோட சைஸை வந்து இதுதான் கண்ட்ரோல் பண்ணும். இப்ப லார்ஜ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே லார்ஜா இருக்கும், மீடியம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே மீடியமா இருக்கும். இப்போ வந்து நமக்கு வரும்போது ஸ்மால்ல இருக்கும். இப்போ நீங்க இதை செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகியிருக்காது. ஆனா நீங்க இதுவே அந்த ஆப்பை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கொடுத்துட்டு என்ன ஒர்க் ஆகலையே நினைக்காதீங்க. நீங்க ஆப்பை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்திருக்கும். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம், இது இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கான கிளாஸ் வரும்போது பார்ப்போம். இங்க பிளக்இன்ஸ்னு ஒன்று இருக்கா? இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது எல்லா சாஃப்ட்வேர்லயுமே இருக்கும். இப்போ மாயாலையும் இருக்கும், பிளெண்டர்ல இருக்கும், நம்ம யூனிட்டி இன்ஜின் எல்லா சாஃப்ட்வேர்லயுமே இந்த பிளக்இன்ஸ்ங்கிறது இருக்கும். அண்ட் பிளெண்டர்ல பாத்தீங்கன்னா ஆட் ஆன்ஸ் இருக்கும், மித்த எல்லாத்துலயும் பிளக்இன்ஸ் இருக்கும். ஓகே, இந்த பிளக்இன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நம்ம வெளியே இருந்து ஒரு சாஃப்ட்வேர், அதாவது சில டெவலப்பர்ஸ் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நம்ம சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் அதுல வந்து இன்க்ளூட் பண்ணி, அதாவது நம்மளோட இங்க பண்ண போற ஒர்க்கை அவங்க ஆல்ரெடி டிஃபால்ட்டா சில இதெல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை நம்ம இதுல நம்ம சாஃப்ட்வேர்ல அதை இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு தேவைப்படுற ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி ஆட் பண்ணி அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது டக்குன்னு ஈஸியா நம்மளோட ஒர்க்கை முடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு இது தேவைப்படும். அது இப்போதைக்கு நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கான கிளாஸ் வரும்போது நம்ம அதை பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த கிளாஸ் நமக்கு முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம அடுத்த கிளாஸ் என்ன பார்க்குறதா இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேப்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லித்தர உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் அடுத்தடுத்து போடுற கிளாஸ்லாம் நீங்கள் சீக்கிரமாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.